உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அமெரிக்க நீதிமன்ற பிடிவாரண்டை அடுத்து அதானி குழுமத்தின் பங்குகள் ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிவை எதிர்கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். எதற்காக இந்த அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது, அதன் பின்னணியை முழுமையாக பதிவு பண்ணலாம் ராஜா. வணக்கம். அமெரிக்காவில் சூரிய சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுள்ளன. அதானி, அவரது உறவினர் சகார் அதானி உள்ளிட்ட 7 பேர் சுமார் $265 மில்லியன் லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் 20 ஆண்டுகளில் $2 பில்லியன் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குற்றச்சாட்டை அடுத்து நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸ் 77,711 புள்ளியுடன் வர்த்தகம் தொடங்கியது. சுமார் 550 புள்ளிகள் மேல் சென்செக்ஸ் சரிவை கண்டது. அதே போல் நிப்டியிலும் 23,488 புள்ளிகளுடன் தொடங்கியது. அதில் சுமார் 213 புள்ளிகள் சரிவை சந்தித்து காலை 20% சரிவை அதானி குடும்ப பங்குகள் எதிர்கொண்டன. அதேபோல் அதானி குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பில் 2 லட்சம் கோடி சரிந்திருக்கிறது. சந்தை தரவுகளின்படி தற்போது அதானி குழுமத்தின் 11 நிறுவன பங்குகளின் மதிப்பு 12.3 லட்சம் கோடியாக உள்ளது. அமெரிக்கா அந்த நிறுவனத்தின் மேல் வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டின் காரணமாக தான் இந்த பங்கு சந்தை சரிவை கண்டதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.